அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதியே நமக. இந்த பதிவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில பக்தர்களுக்கு, ஒரு சில அன்பர்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சகோதரி திருநங்கையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தொடர்ந்து பேய் பிடிச்சிட்டே இருக்கும். பார்த்தா போன மாசம் தான் உங்களுக்கு நம்ம பேய் பிடிச்சிட்டு வந்தோம், மறுபடியும் அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, சரி பண்ணிட்டு வந்தோமே, இன்னும் சரியாகலையே அப்படின்னா ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தும். முதல்ல ஐயா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், இந்த பேயாகப்பட்டது செயற்கை முறையாக ஒருத்தர் உடலை ஏத்துறப்ப மாவு பொம்மை யாருக்கு செய்யறாங்களோ செய்யறவங்களோட தலைமுடி, போட்டோ, துணி அல்லது அவங்களுடைய காலடி மண் இவைகள் அனைத்தும் வைத்து ஒருத்தருக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த நபர்களுக்கு செய்யறப்ப அந்த துரு ஆத்மாகப்பட்டது சுடுகாட்டுல இருந்து நேரடியாக வசியம் செய்து அவர் உடல்ல ஏற்றி விடுவாங்க. இதை நம்ம பூசாரிகள் எவ்வளவு பேர் சொல்லுவாங்க, போன மாசம் தானே இவருக்கு நான் நிறைய பேயை பிடிச்ச, மறுபடியும் எப்படி பேய் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கு. இதுல அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு முறை ஒருத்தருக்கு பேய் பிடித்து அவர்களுக்கு தீர்க்கமாக ஒரு கட்டோ அல்லது தீட்சையோ கொடுக்கப்படாமல் இருந்தால், உங்களுடைய எதிரி கையில உங்களுடைய பொருட்கள், சாதனங்கள், இந்த போட்டோ, இந்த துணி, இந்த முடி போன்ற பொருட்கள் இருந்தால் மறுபடியும் உங்கள் குடும்பத்தை கெடுப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும் உங்களுக்கு இந்த பூசாரிகள்ட்ட போய் தீய சக்திகளே உங்க உடலை மறுபடியும் ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. உங்களோட உங்க பிள்ளைகளோட உடம்போ அல்லது உங்களுடைய கணவர் உடம்போ அல்லது உங்களுடைய மனைவியோட உடலோ இந்த மாதிரி ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுல நிரந்தரமா வெளில வரணும் சாமி அப்படின்னு முடிவு எடுத்தா, திருச்சி மாவட்டம் முசிறி வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெய்சக்தி பகவதி அம்மன் அறக்கட்டளை ஆலயம், நமது ஆலயத்திலே குருதி பூஜை நடைபெறும். அதே மாதிரி சோட்டானிக்கரையில் கேரளாவிலும் குருதி பூஜை நடைபெறும். இந்த குருதி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட பேய் பிடித்த துரு ஆத்மா சக்திகளாக இருந்தாலும் சரி, அவங்க சபதம் போட்டு செய்திருந்தாலும் சரி, அதை நிச்சயமாக நமது ஆலயத்திலே நிவர்த்தி செய்து தரப்படும். நம்ம ஆலயத்தில் அதே போல இந்த பேய் பிடிச்சவங்களுக்காக நாங்க முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜையும் செய்து கொடுப்போம். நிச்சயமாக பேயால் பாதிக்கப்பட்ட, துருசக்திகளால் பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி, எந்த பக்த கோடிகளாக இருந்தாலும் சரி, நமது ஆலயத்துக்கு வாங்க. நமது ஆலயத்திலே நல்லது மட்டும்தான் செய்து தரப்படும், கெட்டது செய்து தரப்பட மாட்டாது. அந்த மாதிரி அதில் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக முழுமையாக, அதான் சொல்லுவாங்க ஐயா பேய் ரத்தத்திலாம் கலந்திருக்கா, நிச்சயமாக ஒரு சில பேய்கள் உங்க உடலில் காயம் இருக்கும் பொழுது வந்திருந்தால், ரத்த காயம் இருக்கும் பொழுது வந்திருந்தால் அது ரத்தத்தில் கலந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படியும் பாதிக்கப்பட்டு வந்திருந்தால் அதை தீர்க்கமாக முழுமையாக குணப்படுத்த முடியும். அதே போல அதிகம் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு இந்த மாதிரி துராத்மா ஒருத்தர் உடல்ல இருந்தால் அவங்களுக்கு முதலில் அம்பாளிடம் நெய் பூஜை செய்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்க சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதே போல உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்க விரதம் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் இனி கவலை கொள்ள வேண்டாம். அந்த பூசாட்ட போனேன் லட்சக்கணக்கில் கேட்கறாங்க, இந்த பூசாட்ட போனேன் ஆயிரக்கணக்கில் கேட்கறான்னு கவலையை விடுங்க. நமது அம்பாளை பாருங்க. நிச்சயமாக துரு ஆத்மாவா இருந்தாலும் சரி, துரு சக்திகளாக இருந்தாலும் சரி, பேய் பிசாசு முனி காட்டு ஐயா எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க, கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு தீர்க்கமாக குணப்படுத்தி நமது அம்பாள் கொடுப்பா. உங்க பிள்ளைய உங்கள்கிட்ட ஒப்படைப்பா. தயவு செய்து கெட்டது கேட்டு இந்த ஆலயத்திற்கு யாரும் வர வேண்டாம், நல்லது மட்டும் கேட்டு வாங்க. அதே போல எந்த பூசாரியும் நம்ப வேண்டாம், எந்த மந்திரவாதியும் நம்ப வேண்டாம். உங்க அம்மா அப்பாவை நம்புங்க, நமது ஆலயத்துக்கு வாங்க, நம்ம சோட்டானிக்கரை பகவதி அம்மாவை நம்புங்க, நமது கருப்பையா மாசி பெரியண்ண சுவாமி ஐயாவை நம்புங்க. நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன் அம்பாள் அருள்பளிப்பா. கவலையை விடுங்க, ஆலயத்துக்கு வாங்க, அம்பாளை பாருங்க. நிச்சயமாக நமது அம்பாள் உங்களுடைய பிரச்சனை தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களது கையில் ஒப்படைப்பாள். நமது ஆலயம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெய்சக்தி பகவதி அம்மன் சக்தி பீடம் மற்றும் தியான பீடம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை நடைபெறும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு மிளகாய் யாகம் மற்றும் குருதி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பர்களும் பக்த கோடிகளும் ஆன்மீக அன்பர்களும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுக.
இந்த ஆலயத்தில் தயவு செய்து யாரும் கெட்டது கேட்டு வர வேண்டாம். நமது ஆலயத்தில் கெட்டது செய்து தரப்பட மாட்டாது. நல்லது மட்டும் கேட்டு வாங்க. நிச்சயமாக நமது ஆலயத்தில் நல்லது மட்டும்தான் செய்து தரப்படும். கெட்டது கேட்டு யாரும் வர வேண்டாம். அம்மே நாராயணா.